ஆண்டின் பொதுக்காலம் 8வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு தொகுப்பு 10 அருள்வாக்குகள் 28 தொடக்கம் 31 வரை. நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வது எப்படி என்று கேட்டு பணக்கார இளைஞன் இயேசுவை அணுகி வந்தான். உன்னுடைய உடைமைகளையெல்லாம் விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு என் சீடனாக மாறு என்றார். ஆனால் இயேசுவின் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் ஏற்க முடியாமல் அந்த பணக்கார இளைஞன் முகவாட்டத்தோடு திரும்பிச் சென்றான். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த பேதுரு தனக்கும் மற்ற திருத்தூதர்களுக்கும் உம்மை பின்பற்றுகின்ற எல்லாருக்கும் என்ன கைமாறு கிடைக்கும் என்று வினவுவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. இயேசு தன்னை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்களிடமுள்ள உடைமைகளிடத்திலும் பொருள் சார்ந்தவற்றிலும் கவனமாகவும் சிக்கனமாகவும் இருந்து எளிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக பணிகுருத்துவத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள திருத்தூதர்கள், குருக்கள், துறவற அழைப்பை ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் உடைமை, குடும்பம், நேரம், சொத்து இப்படிப்பட்ட எல்லா பிணைப்பிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு தாங்கள் யாருக்காக அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக முழு நேரத்தை செலவு செய்து இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இத்தகைய பற்றின்மைதான் எல்லாவற்றின் மீதும் நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமையும். இனிமேல் சீடர்கள் பொருளுக்கு அடிமையில்லை. அதனால் அந்த பொருள்களால் வரும் சுமையும் அவர்களை தாக்காது என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 6:10 எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் என்ற பவுலடியாரின் மனப்பான்மையோடு திருத்தூதர்கள், சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வாழ வேண்டும். சீடத்துவத்தில் துன்புறுத்தலும் பிரச்சனைகளும் வெகுமதியாக இருக்கும் என்பதையும் இயேசு கூறுகிறார். அவை நற்செய்தி அறிவிப்புக்கு சக்தி வாய்ந்த சாட்சிய வாழ்க்கையை வாழ உதவுகின்ற காரணியாக அமையும் என்றும், அவை அனைத்தும் முதிர்ச்சியை பெறவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் வாய்ப்புகளாக அமையும் என்றும் கூறுகிறார். பேதுருவுக்கும் திருத்தூதர்களுக்கும் நமக்கும் யார் யாரெல்லாம் தங்கள் உடைமைகளையெல்லாம் தாராள மனதோடு விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 மடங்கு இவ்வுலகத்திலும் இறையாட்சியின் மாட்சிமை மறு உலகத்திலும் வெகுமதியாக அருளப்படும் என்று உறுதியளிக்கிறார். இப்படி தங்கள் சுயநலத்தை களைவதன் வழியாக பிறரன்பை சீடர்கள் பெறுகிறார்கள். பிறரன்பின் வாயிலாக அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பொருள் சார்ந்த செல்வத்திற்கு பதிலாக இயேசு நம்பிக்கையாளர் இறைச்சமூகத்தையும் ஆசிரையும் மகிழ்ச்சியையும் தோழமையையும் யார் யாரெல்லாம் இறை அழைத்தலில் தன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வெகுமதியாக வழங்குகிறார். குடும்பத்தை உருவாக்கும் உரிமையை விட்டுவிட்டு வருகின்றவர்களுக்கு இவற்றையெல்லாம் கொடுக்கிறார். ஒரு குடும்பம் அல்ல, அவர்களுக்கு உலகளாவிய அளவு ஒரு குடும்பம், உலகளாவிய அளவிற்கு சகோதர சகோதரிகள், உலகளாவிய அளவிற்கு ஆன்மீக குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? நமக்கு கடவுள் கொடுத்த ஆசிரை தியாக மனப்பான்மையோடு பகிர்ந்து உண்மை சீடராக மாற வேண்டும். இதன் வழியாக கடவுளின் தாராள ஆசிரை நாம் பெற முடியும். நாம் கடவுளுக்கு எதையும் மறுக்கவோ அவரிடமிருந்து எதையும் விலக்கவோ கூடாது. ஆமேன்.